புதுக்கோட்டை மாவட்டத்தில் பண்ணை குட்டைகள் அமைத்து இரட்டை லாபம் அடைந்து வரும் விவசாயிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பண்ணை குட்டைகள் அமைத்துள்ள விவசாயிகள் அவற்றில் மீன்கள் வளர்த்தும் தண்ணீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தியும் இரட்டை லாபம் அடைந்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரிமளம், அறந்தாங்கி, ஆவுடையார்கோவில், மணல்வேல்குடி உள்ளிட்ட பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட பண்ணை குட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் கட்லா, ரோகு, மிருகா, இறால் போன்ற விலை உயர்ந்த மீன் வகைகள் வளர்க்கப்படுகின்றன. ஒவ்வொரு குட்டையிலும் 2000 மீன் குஞ்சுகள் வளர்க்கப்பட்டு 2.5 டன் வரை மீன்கள் கிடைக்கின்றன. டன்னுக்கு 60,000 ரூபாய் வரை விலை கிடைப்பதால் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது. மேலும் பண்ணையிலிருந்து வெளியேறும் நீர் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த சுழற்சி முறையால் விவசாயிகள் இரட்டை லாபம் அடைந்து வருகின்றனர். மீன்வளத்துறை மூலம் பண்ணை குட்டைகள் அமைக்க மானியம் வழங்கப்படுகிறது. இதனால் மானியம் வழங்க உத்தரவிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். மீன்வளத்துறை மூலமாக தமிழக அரசின் மானியம் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த பண்ணை குட்டையிலே ரோகு, கட்லா, மிர்கா ஆகிய 3 வெரைட்டி மீன்களை நாங்கள் வளர்க்கின்றோம். இந்த மீன்கள் கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்தில் நாங்கள் ஹார்வெஸ்ட் செய்கிறோம். 60,000 ஒரு டன்னுக்கு விலை கிடைக்கிறது. கிட்டத்தட்ட 2.5 டன் அளவிற்கு எங்களுக்கு வருஷத்திற்கு கிடைக்கின்றது. இந்த தண்ணீரை நாங்கள் மாற்றும் பொழுது விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம். விவசாயத்துக்கு பயன்படுத்தினால் விவசாயமும் எங்களுக்கு நல்ல விளைச்சல் கொடுக்கிறது. இரட்டிப்பு வருமானம் கிடைக்கிறது. தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த ட்ரெயினில் மீன் கூட்டை அமைக்கிறது ஏற்பாடு பண்ணி தர்றோம். அதுக்கு மானியம் தர்றோம்னா அதே மாதிரி நாங்கள் மீன் கூட்டை அமைச்சோம். மீன் கூட்டை அமைச்சா ஒரு குட்டைக்கு 2000 குஞ்சு வரைக்கும் விட்டோம். அந்த 2000 குஞ்சு ஒரு வருடம் வந்துச்சுன்னா 2 டன்னுலேருந்து 2.5 டன் வரைக்கும் வருமானம் வருது. அதில் எங்களுக்கு ஒரு டன்னுக்கு 50,000 60,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த தண்ணியை வாரம் ஒரு முறை நாங்கள் மாற்றும் போது அந்த தண்ணியை நாங்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்தினால விவசாயத்துக்கு தண்ணி பற்றாக்குறை இல்லாமல் கிடைக்குது. இந்த மாதிரி மானியம் கொடுத்த கவர்மெண்ட்டுக்கு எனது நன்றியை தெரிவித்துக்கிறோம்.